முயல் பல மடங்கு அப்படின்றத விட பல 100 மடங்கு வேகம் மிக்கது. ஆனா இந்த ஆமை நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் ஓட்டப்பந்தயத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. இந்த முயல் என்ன பண்ணுச்சு, ஒரு நிமிஷத்துல அந்த இடத்த கடந்து ஓடிட்டு, அதாவது அந்த எல்லைக்கோட்டு பக்கத்துல இது வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும், நம்ம அதுக்குள்ள ஒரு தூக்கத்தை தூங்கிட்டே கூட நம்ம அந்த கோட்டை போய் தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் தூங்கிருச்சு. இந்த ஆமா மெல்ல 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 அந்த வெற்றி கோட்டை தொட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் வெற்றி ஆயிடுச்சு. இது நிறைய கதைகளை நம்ம படிச்சிருக்கோம், சின்ன வயசுல இதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன தெரியுது அப்படின்னா, திறமை, அதாவது ஆமையை விட முயல் கண்டிப்பா ஒரு திறமையான ஒரு வேகமான மிருகம் தான். ஆனா ஏன் ஜெயிக்கல அப்படின்னா அதோட சோம்பேறித்தனமோ அதோட முயற்சி இல்லாதனும். ஆனா ஆமை அதை விட பல மடங்கு கம்மியான ஒரு அனிமலா இருந்தாலும் அது அதோட முயற்சினால அதோட உழைப்புனால இந்த வெற்றி அடைஞ்சிருக்கு. எங்களுடைய நிறுவனர் டாக்டர் ஏபிஜே சலீம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை, அதாவது அழுதாலும் உழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், அதாவது நிறைய பிரச்சனைகள் வரத்தான், எல்லாருக்குமே, நமக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்காண்டி நம்மளோட முயற்சியை நம்ம வேலையை விடாம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான ஒரு உழைப்புக்கான ஒரு வெற்றியோ உழைப்புக்கான ஒரு இலக்கோ கண்டிப்பா நம்ம அடைஞ்சேதான் தீருவோம் அப்படின்றதான் இந்த பிரபஞ்ச விதி. ஆகையால் நண்பர்களே, எங்களுடைய இந்த உழைப்பும் விடாமுயற்சியும் எங்களுடைய நோக்கங்களையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் விரைவில் சாத்தியமாக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். அனைவரும் இணைந்து கை கொடுப்போம். நமக்கான மாற்றத்தை நாமே களத்தில் இறங்கி உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.